Good morning friends. Welcome to RAGAVAN'S TET. இந்த கிளாஸ்ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா TET பேப்பர் 2க்கு என்னென்ன விதமான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும், எப்படி சயின்ஸ் எப்படி படிக்கிறது, அதுக்கு உண்டான மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ண போறேன். இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் ஆனது 6th லேருந்து 10th இருக்கக்கூடிய சிலபஸ்க்குள்ள கவர் ஆகக்கூடிய பேசிக் கான்செப்ட். ஒவ்வொரு சாப்டருக்கும் நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ண போறேன். கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க கான்செப்ட் நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The cell were first discovered by கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ராபர்ட் ஹூக் டிஸ்கவர் செல். The plasma membrane is permeable இருக்கு, selectively permeable இருக்கு, impermeable or both 1 and 2 கேக்குறாங்க. So permeable and selectively permeable also. So the answer is both 1 and 2. So the fourth option is correct option. அதுக்கப்புறம் வாங்க, the nuclear material without cover is found in. The nuclear material without cover is found in. இது வந்து ப்ரோகாரியோட்ல தான் இருக்கும். அதனால என்ன அப்படின்னா பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே. ஸோ இது வந்து கரெக்ட் ஆப்ஷன். ரவுண்ட் பண்றேன் பாருங்க ஆப்ஷன்ஸ். இது வந்து கரெக்ட் ஆப்ஷனா இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, the word prokaryote means அப்படின்னு கேக்குறாங்க. The word prokaryote means a cell with many nuclei கிடையாது, cell with one nucleus, cell with diffused nucleus and a cell without chloroplast. செல் வித் டிஃப்யூஸ்ட் நியூக்ளியஸ் தான், ஏன்னா நியூக்ளியஸ் வித்தவுட் நியூக்ளியர் மெம்பரேன். ஸோ ஃபோர்த்துக்கு வந்து தேர்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இனிமே வரக்கூடிய ஆப்ஷனை டிக் அடிக்கிறேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் the minor structure on the bacterial cell is called அப்படின்னு கேக்குறாங்க. இதுல என்ன அப்படின்னா பிள்ளை, அதாவது இது கான்ஜுகேஷன்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். the fourth option. The cell theory was first proposed by அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பாருங்க, மைக்கேல் ஷெல்டன் அண்ட் தியோடார் ஷ்வான். ஒன் பாட்டனிஸ்ட், அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஜுவாலஜிஸ்ட். அன்டிஃபைன்டு நியூக்ளியர் ரீஜியன் இன் பாக்டீரியா இஸ் அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க, அன்டிஃபைன்டு நியூக்ளியர் ரீஜியன் இன் பாக்டீரியா இஸ் நியூக்ளியாய்டு. இது வந்து ஆய்டுன்னு சஃபிக்ஸ் வந்தா, இந்த மாதிரி சஃபிக்ஸ் வந்தது அப்படின்னா லைக்னு அர்த்தம். that is a nucleus like. அப்புறம் நியூக்ளியஸ் பிளேஸ் a crucial role in அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா செல்லுலார் ரீப்ரொடக்ஷன்ல தான் வந்து இது வந்து பிக் ரோல். புரோட்டீன் சிந்தசிஸ், மெட்டபாலிசம், இதெல்லாம் சைட்டோபிளாசம் இன்வால்வ் ஆயிருக்கு. which of the following is not present in prokaryote கேக்குறாங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா நியூக்ளியர் மெம்பரே. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூக்ளியர் மெம்பரே. அதுக்கப்புறம் பாருங்க, chemical nature of carrier molecule facilitating the transport across plasma membrane. So chemical nature of the transport molecule, carrier molecule facilitating transport அப்படின்னா 10th கொஸ்டினுக்கு வந்து proteinaceous substance அப்படின்னு சொல்லுவோம். proteinaceous. So this is the correct answer. ER remain associated with அப்படின்னு கேட்டிருக்காங்க. ER remain associated with karyotheca. karyotheca-னா கேரியோனா நியூக்ளியஸ், நியூக்ளியர் தீக்கானா சேம்பர், நியூக்ளியர் சேம்பர் அப்படின்னு சொல்றோம். vacuole is surrounded by உங்களுக்கு நல்லாவே தெரியும் டோனோபிளாஸ்ட். இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க, the organism that lack membrane are அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு என்ன அப்படின்னா வைரஸ். புரோட்டோசோன்ல மெம்பரேன் இருக்கு, பாக்டீரியால மெம்பரேன் இருக்கு, ஃபங்கைல மெம்பரேன் இருக்கு, மியூரின் ஆர் பெப்டிடோகிளைகான் இருக்கு. அதுக்கப்புறம் பாக்டீரியால இருக்கு, அது புரோட்டோசோன்லயும் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்புறம் வந்து ஏன் இது வந்து வைரஸ் வந்து லேக் மெம்பரேன் அப்படின்னா வைரஸ் சப் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் and that can infect the cell of biological organism அப்படின்னு சொல்றோம். viruses can replicate themselves only by infecting the host cell.
ஒரு ஹோஸ்ட் செல்ல இது வந்து இன்னொரு ஒரு லிவிங் செல்லை இன்ஃபெக்ட் பண்ணாதான் அது என்ன பண்ண முடியும் அப்படின்னா வளர முடியும். The organelle attached to ER is அப்படின்னு கேட்டிருக்காங்க. The organelle attached to ER அப்படிங்கும் பொழுது the answer is ribosome அப்படின்னு சொல்றோம். Because rough endoplasmic reticulum, smooth endoplasmic reticulum இருக்கும். அதுல வந்து ER ஓட இதா இருக்கிறது வந்து ரைபோசோம் இருந்தா அதுக்கு பேர் வந்து rough endoplasmic reticulum அப்படின்னு சொல்றோம். Then Golgi bodies help in storage and secretion. இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க. According to fluid mosaic model of plasma membrane is composed of அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹெமிசெல்லுலோஸ்ங்கிறது வராது. என்ன அப்படின்னா பாஸ்போலிபிட் எக்ஸ்ட்ரின்சிக் அண்ட் இன்ட்ரின்சிக் புரோட்டீன்ஸ் இது வந்து வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ 16க்கு வந்து என்ன அப்படின்னா ஆன்சர் இஸ் 1. ஏன்னா இன்டெக்ரல் கிளைகோப்ரோட்டீன் கிடையாது, இன்ட்ரின்சிக் புரோட்டீன் தான். என்ன ஸோ நெக்ஸ்ட் the presence of dash organ is only revealed by electron microscope அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா லைசோசோம், சூசைடல் பேக் ஆஃப் தி செல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க. ஒன் ஆஃப் தீஸ் இஸ் தி ஸ்மாலஸ்ட் இன் சைஸ் ரைபோசோம். பிகாஸ் ப்ரோகேரியோட்ல வந்து 50-30, யூகேரியோட்ல வந்து 60-40 எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மாலர் சப் யூனிட் அண்ட் லாங்கர் சப் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க. the SER helps in building the cell membrane. This process is called அப்படின்னு கேக்குறாங்க. building the cell membrane னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா membrane biogenesis. பயோனா ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன். Then the Golgi apparatus is involved in the formation of அப்படின்னு கேட்டிருக்காங்க. formation of lysosome. DNA is DNA is a component of அப்படிங்கிறதுக்கா மைட்டோகாண்ட்ரியாலையும் DNA இருக்கு, குளோரோபிளாஸ்ட்லயும் DNA இருக்கு. So both 1 and 2 அப்படின்னு சொல்றோம். One of these is double membranal or membranous organelle or double membrane organelle அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல பாருங்க என்ன அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியால இன்னர் மெம்பரேன் இருக்கு, அவுட்டர் மெம்பரேன் இருக்கு. அது இன்னர் மெம்பரேனை கிறிஸ்டே அப்படின்னு சொல்லுவோம். So answer is மைட்டோகாண்ட்ரியா. லைசோசோம் கிடையாது. நியூக்ளியஸும் உங்களுக்கு வந்து இன்னர் நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கு, நியூக்ளியர் போர் காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க. the cell organelle containing the flattened membrane bounded cisternae are located near the nucleus அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன அப்படின்னா கோல்கி காம்ப்ளெக்ஸ் தான். சிஸ்டர்னே வந்து கோல்கி காம்ப்ளெக்ஸ்ல வரும். நீங்க 9th புக்கையும் 10th புக்கையும் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 9th புக்லையும் 8th புக்லையும் பாத்தீங்கன்னா இது வந்து சயின்ஸ் புக்ல இது இருக்கும். தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. The entry of mineral ion in a plant cell during absorption by mineral ion வந்து எப்படி mineral ions வந்து எப்படி absorb ஆகுது அப்படின்னு கேக்குறோம். இது வந்து by mineral ions absorb ஆகணும்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா எனர்ஜி தேவை. ஸோ அதுக்கு வந்து எனர்ஜி ஸ்பெண்ட் ஆனாலே அதுக்கு பேர் வந்து ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் பேர். பாசிவ் அப்சார்ப்ஷன் வித்வுட் ஸ்பெண்டிங் எனர்ஜி. Osmosis means higher concentration to lower concentration. வந்து மூவ்மெண்ட் வந்து மாலிகுல்ஸ் வந்து மூவ் ஆகுது. எண்டோசைட்டோசிஸ்னா செல் வந்து அப்படியே உள்ள வந்து தன்னை இழுத்துக்கிறது மாலிகுல்ஸ் என்கல்ஃப் பண்ணி. சூசைடல் பேக் ஆஃப் தி செல் வந்து லைசோசோம். சூசைடல் பேக் ஆஃப் தி செல் வந்து லைசோசோம். நெக்ஸ்ட் பாருங்க. the power house of the cell உங்களுக்கு ஈஸியா தெரியும், மைட்டோகாண்ட்ரியா. Vesicles are essential for the normal functioning of the Golgi apparatus because அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா they provide energy for chemical reaction. never. வெசிக்கிள் வந்து எனர்ஜி வந்து ப்ரொவைட் பண்ணாது, மைட்டோகாண்ட்ரியா தான் எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணும். they move proteins and lipids between different part of the organelle. இது வச்சுப்போம். இந்த ஆப்ஷன் வந்து ரெலவெண்டா இருக்கு. they contribute to the structural integrity of the organelle. கிடையாதுங்க, அது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான். Then they produce sugar that are added to the protein. இதுவும் வந்து irrelevant option. So relevant option is second option. என்ன அப்படின்னா they move protein and lipid between different part of the organelle. Then amino acid chains built by the ribosome then move to the அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா
எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து கோல்கி காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டு போய் ப்ராசஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிள் டிஷ்யூஸ் ஆர் xylem வந்து எப்பவுமே காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. parenchyma, parenchyma, sclerenchyma is the simple tissue. xylem phloem வந்தாலே அது வந்து காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ தான் அர்த்தம். இது வந்து சயின்ஸ்ல பேசிக் சயின்ஸ்ல இருக்கு. இது வந்து ஆன்சர் ஃபார் திஸ் 29 இஸ் parenchyma, parenchyma, sclerenchyma. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்போஸ் பண்றேன். நீங்க படிக்கிற கான்செப்ட் நீங்க வந்து நல்லா படிச்சுக்கங்க. படிச்சுக்கிட்டு நீங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ப்ராக்டிஸா நீங்க வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் டுடேஸ் செஷன். நாளைக்கு வந்து ஒரு பிசிக்ஸ்லையும் அடுத்த நெக்ஸ்ட் டே வந்து கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கவர் பண்றேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். உங்களுக்கு எதுவும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டுடே ஆன்வர்ட்ஸ் நம்ம வந்து டெட்டுக்கு சயின்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ரிவிஷன் மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போறோம். தேங்க்யூ.